ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வணக்கம், இது உங்கள் ஜெய்மணி ஃப்ரம் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், அண்ணனோட வண்டி வந்து நம்ம டெலிவரி எடுத்துருந்தோம். ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன். நம்ம குமரேசனா நம்மளோட ஃப்ரெண்டோட வண்டின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நம்ம அண்ணன் வந்து டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம இடத்துக்கு வராரு, சில ஆக்சசரிஸ் எல்லாம் அவருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு ஷாப்புக்கு போகலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ணனுக்கு இந்த மேட்டர் தெரியாது. என்ன அப்படின்னா, நம்மகிட்டே டூல்ஸ் இருக்கு, சரி நம்மளே ட்ரை பண்ணுவோம், நம்மளும் ஒரு மெக்கானிக்கை பாதி மெக்கானிக்கை மாறிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம கடையிலேயே வச்சுட்டேன். ஏன்னா கடையில் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் அதையும் பார்த்து இதையும் முடிச்சுக்கலாம். ஸோ அண்ணனோட பாப்பா அண்ணனோட பாப்பா சொன்னா பாருங்க, இது வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அக்சசரிஸ் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அக்சசரிஸ் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டூல்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அண்ணா இதை அப்படியே அன்பாக்சிங் பண்ணுங்க. இதை எடுங்க, வெளிச்சத்துக்கு போயிடும். ஓப்பன் பண்ணுங்க. இது கண்டிப்பாக ஹிமாலயன் வச்சிருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை வந்து நாங்கள் ரொம்ப வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக கம்மியான பட்ஜெட்லையும் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். என்னண்ணே கத்தி இல்லையா, அழுத்து போடுங்க, அவ்வளோதான். ஒரு காம்போ ஆஃபர்ல செம்ம டீல் கிடைச்சதுங்க. இது பிரைஸ் வந்து எனக்கு ஓகேவா தெரிஞ்சது, அண்ணனுக்கு ஓகேவா தெரிஞ்சது. நீங்க அதிகமா எங்களை விட அதிகமா அடிக்கடி நீங்க கஸ்டமைஸ் பண்றீங்க, இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா அதை வந்து வேலிடேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, இந்த பிரைஸுக்கு இது ஓகேவா ஓகே இல்லையா அப்படின்ட்டு. மோட்டோ டார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டு. காம்போல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பொருள் போட்டிருந்தாங்க? 6 பீசஸ். ஹெட்லைட் கிரில்லு, மோட்டோ டார்க் எம்டின்னு போட்டு, ரேடியேட்டர் கிரில்லு, சைட் ஸ்டாண்டுக்கான ஷூ, இது வந்து மாஸ்டர் சிலிண்டருக்கான ப்ரொடெக்ஷன் கவரு, இது வந்து நம்ம என்ன சொல்றது, பிரேக் ஃப்ரண்ட் பிரேக் மேலே வரும் பார்த்தீங்களா, டக்குன்னு பேர் வர்ற பாருங்க, ஆயிலுக்கு வருமே அது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வர இடத்துக்கான ஒரு கவர். நம்ம நேம் எல்லாம் சொல்றேங்க, நான் லிங்க் போட்டு விடுறேன் சரிங்களா. இந்த காம்போவோட ப்ரைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6 இந்த 6 காம்போவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3300. அப்புறம் வந்து அண்ணனுக்கு வந்து கிராஷ் கார்டு ஒன்று போட்டிருக்கிறோம். இது வந்து கேரளாவில் எல்லாரும் மோட்டார்ஸ். ஸோ ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு கேரளா தான் நினைக்கிறேன். அது கேரளா தானே வந்திருக்கு? ஓ, கர்நாடகா. மோட்டோ டார்க் வந்து பெங்களூரு, இது வந்து கேரளா. இது ரெண்டுமே இப்போ ஓப்பன் பண்ணி நம்மளே எதெல்லாம் மேக்ஸிமம் இன்ஸ்டால் பண்ண முடியுமோ இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுக்கு டூல்ஸ் இல்லை அப்படின்னா நியர்பை மெக்கானிக் ஷாப் கொண்டு போயிட வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ணிடுமாண்ணே? ஓகே. இது வந்து ஆரம்பத்தில் ஒரு குழப்பமாக தான் இருந்தது. இது BS6 தான் ஆர்டர் போட்டோம், பட் இது BS6 தான் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதில் வர அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பட் இருந்தாலும் ஃபுல் டைட் வச்சாச்சுன்னா ப்ராப்ளம் இருக்காது, அதனால ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி கஸ்டமர் கேர் கால் பண்ணிட்டு இது BS6 போட முடியுமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. போட முடியுது, பட் அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா என் இதில் வந்து என்னோட வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழப்பம் இல்லை, போட்டால் டக்குன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஷூ போடுங்க, அது வந்து வயட்டாரில் வாங்கினது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு அப்படி வச்சோம், ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இல்லாமல் கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள் ஆனோம். எது மேலே வரும், எது கீழே வரும், ஏன் கரெக்டாக அந்த காடியில் வந்து ஃபிட் ஆகலை அப்படின்ட்டு கொஞ்சம் குழப்பத்தோடு தான் ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். எனிவே ஆக மொத்தம் வண்டியை கீழே நிப்பாட்டும் போது மணலில் சகதியில் பதியக்கூடாது, அந்த வகையில் இது ஓகேங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இல்லை கொடுங்கண்ணா. ஏன் இதை வந்து ஸ்டாண்டு பேஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ஸ்க்ரூ வந்து கீழே கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஃப்ளாட்டாக இருந்தால் தானே நிற்கும், இது வந்து ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கு. எனிவே இட்ஸ் டன். இங்கே பாருங்க, ஸ்க்ரூ பாருங்க வெளியே வந்திருக்கா. இது ஆக்சுவலாக உள்ளே இருக்கணும், எதனால் அதை வெளியே பண்ணாங்கன்னு தெரியல. டிஃப்ரெண்டான ஒரு டிசைனிங்காக இருக்குது. டிஸ்க் ஆயில் கேப்புங்க. ஸோ இந்த கவரை கழட்டி இந்த ஸ்க்ரூவை மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே போட்டுற வேண்டியதான். டிஸ்க் ஆயில் கேப் வந்து ஈஸியாக இருந்ததுங்க, ரொம்ப சிம்பிள். 2 ஸ்க்ரூ கழட்டினா போதும், 2 ஸ்க்ரூ மாட்டினா போதும். இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான டூல்ஸ் நீங்கள் வச்சுக்கணுங்க. ஒரு மினிமம் வந்து ஸ்க்ரூ டிரைவர், அலங்கி செட்டு, ஸ்பானர் செட்டு, இது இருந்ததுன்னா உங்களுக்கு ஜாப் வந்து ஈஸி. கடையில் பண்ணுறதுக்கு கம்மி தான் ஆகும். இதெல்லாம் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி பிரேக் டவுனில் இந்த மாதிரி நம்ம
அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் ஹெல்ப் ஆகும். இப்போ நம்ம கற்றுக்கிற விஷயம், அதுக்காக தான் எல்லாம் பண்ணுறது. நெக்ஸ்ட்ண்ணே இது மாட்டிடுமாண்ணே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமாலயனுக்கு ரியர் மாஸ்டர் சிலிண்டர் கவர் இந்த மாதிரி வரும். ஸோ தட் வண்டி வந்து நம்ம கீழே விழும்போது இந்த இது பார்த்தீங்களா, இது நல்லா தான் ஸ்டெடியாக தான் கொடுத்துருக்குறாங்க. பட் டேமேஜ் ஆச்சு இல்லை டியூப் கட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ரியர் பிரேக் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் போடுறதுனால கீழே விழும்போது ஸ்டோன் ஹிட் ஆச்சுன்னா இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம மாட்டுறது வந்து 3வது ஸ்பேருங்க. ஷூக்கான ஸ்டாண்டு மாட்டியாச்சு. தென் டிஸ்க் பிரேக்கோட ஆயில் கவர் மாட்டியாச்சு. இது வந்து ரியர் பிரேக் மாஸ்டர் சிலிண்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேயர் ஆயில் கார்டுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு பக்கா பிளாஸ்டிக்கு. இதுவும் நம்ம கீழே விழும்போது ஏதாவது ஒரு கல் பாறையே இடிக்குது, இல்லை ஏதாவது ரோட்டில் விழும்போது கம்பி இடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது உடஞ்சிருச்சுன்னா வண்டி வந்து பிரேக் டவுனு. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரொடெக்ஷன் மெட்டல். இதை போட்டாச்சுன்னா டேமேஜ் வந்து டைரெக்டாக ஹிட் ஆகாமல் இதில் மட்டும் ஹிட் ஆகும். ஸோ சேவ் ஆகும். பிரேக் டவுனுங்கிறது ஆக்சிடென்ட் டைமில் பெரிய அளவுக்கு ஆகாது. போன வாட்டி நம்ம அந்த உத்தரகாண்ட் ரைடில் பார்த்தீங்கன்னா சிம்லாவில் விழுந்திருப்போம். விழுந்தப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைடில் இருக்கக்கூடிய கியர் மட்டும் பெண்ட் ஆயிருக்கும், மற்றது பெண்ட் ஆயிருக்காது. ஏன்னா வண்டியில் ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் நிறையா இருக்கும். ஓகேண்ணே. அவ்வளோதான் கைஸ். பெரிய வண்டி வச்சிருக்கிறதோ ரைடிங் போகிறதோ பெரிய விஷயமா நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்மளே கற்றுக்கணும். அதுதான் பெரிய விஷயமே. ஸோ அண்ணனுக்கும் வந்து கண்டிப்பாக டூல்ஸ் எல்லாம் வாங்கிடுங்களாண்ணே. ஆனால் அவருக்கு டைம் இருக்காது, அதுதான் பிரச்சனை. தலைவர் ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்காப்புல. அவர் சாப்பிட்றதே எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு முடிச்சு அப்புறம் தான் அவர் சாப்பிட முடியும் 4 மணிக்கு. அப்படி இருக்கிறவர் எங்கே இதெல்லாம் பார்க்க போகிறாரு. ஆனால் அண்ணனுக்கும் ஊர் ஊரா பைக்கில் சுற்றணும்னு ஆசை தான். நடக்கும் என்னண்ணே. ஏன் கைடன்ஸா இது வரையா இப்படின்னு அக்காட்ட சொல்லிடுறாங்க. அக்கா என்ன திட்ட போறாங்க, இவங்க கூட சேர்ந்துதாங்க உருப்படாம போயிட்டாரு என் வீட்டுக்காரன்னு. அந்த கிரில் எடுப்பாப்பா. அத ஸ்க்ரூஸ் எல்லாம் இருந்துச்சு பாரு, எடுத்துட்டு வாயா. ரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்கான கிரில். இதில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது டூல்ஸ் இருந்ததுன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த அலங்கி இந்த ஒன்று மட்டும் ரிமூவ் பண்ணணும். இந்த பக்கத்தில் இந்த பக்கம் ஒன்று, மொத்தம் 2 ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஆங்கில போட்டுட்டு இதில் வந்து 4 ஸ்க்ரூ போட்டால் போதும். இதில் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்காது. நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்ன பின்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க மொத்தம் சென்டராக வர மாதிரி பண்ணால் போதும். அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ரைஸ் ஃபர்ஸ்ட் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஃப்ரேமில் இந்த கிரில்லை வைக்கலான்னு பார்த்தேன். பட் என்னால் 4 ஸ்க்ரூ போட வேண்டியது இருக்கு. 4மே பார்த்தீங்கன்னா கிளாஸை ஒட்டி வரும்போது ஸ்க்ராட்ச் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால் ஃபிக்ஸ் பண்ணதை மறுபடியும் ரிமூவ் பண்ணிட்டு இதோட சேர்ந்து இங்கே 2 நட் அண்ட் போல்ட்டு, இங்கே 2 நட் அண்ட் போல்ட்டை போட்டுட்டு டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இங்கேயோ ஸ்க்ராட்ச் ஆகாமல் பண்ணலாம். ஸோ வண்டியில் வெஹிக்கிளில் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு டவுட் வந்தாலும் அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறது தான் என்றைக்குமே சரியான ஒரு சஜஷன். ஸோ அந்த வகையில் ஒர்க்கு முடிஞ்சது. அப்புறம் இதில் வந்து எம்டின்னு சொல்லி பிராண்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த பிராண்டிங் போர்ஷன்லாம் கரெக்டாக வரணும். மேலே கீழே வரக்கூடாது பாருங்க. இங்கேயும் எம்டி கொடுத்துருக்காங்க, இங்கேயும் எம்டி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். முன்னாடி இருந்து பாருங்க கரெக்டாக இருக்கானு. மேலே கீழே இன்னொன்று, இந்த ஹெட்லைட் வந்து நீங்கள் கில் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட்டோட அந்த பொசிஷன் வந்து மாறும். ஸ்ட்ரைட் அடிக்கிறதெல்லாம் மேலே வரலாம், கீழே வரலாம். ஸோ ஹெட்லைட்டை வந்து நீங்கள் இப்போ வந்து பகல் நேரத்தில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நைட் டைமில் ஓட்டி பார்த்துட்டு வெளிச்சம் ரொம்ப முன்னாடி அடிக்குதா, இல்லை ஓகேவா இருக்கா, இல்லை லாங்காக போதான்னு பார்த்துட்டு, ரொம்ப லாங்காக போச்சுன்னா என்ன பண்ணணும்,
மெக்கானிக்கிட்ட சொல்லி லைட்டாக கீழே இறக்க சொல்லணும். அதே மாதிரி ரொம்ப கீழே அடிச்சுன்னா லைட்டாக மேலே தூக்க சொல்லணும். அது வந்து நம்ம நைட்டு தான் செக் பண்ண முடியும். பட் முடிஞ்ச அளவு நம்ம வந்து ஒரு ஆப்டிமம் லெவல் சொல்லுவாங்களே, அந்த ஆப்டிமம் லெவலில் தான் பெருக்கி ஃபிக்ஸ் பண்ணுறோம். என் வண்டியில் என்ன பொசிஷனில் வச்சிருக்கணும் அந்த பொசிஷனில் வச்சிருக்கிறேன். அதுக்கு மேலே வந்து ஓகேவா தான் இருக்கும், பார்க்கலாம். ரைஸ் இந்த காம்போ கிட்ல இருந்தா எல்லா ஒர்க்குமே பண்ணியாச்சு. பர்சனலாக நானே பண்ணங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஹெட்லைட் கவரு, டிஸ்க் ஆயிலுக்கான கவரு, தென் இந்த ஒரு ரிசர்வ் வயர் அதுக்கு ஒரு கவரு, அப்புறம் மாஸ்டர் சிலிண்டர் அதுக்கு ஒரு கவரு, தென் சைட் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இது மட்டும் வரும். நம்ம இந்த இதுக்கும் கவரும் போட்டாச்சு. நம்மள ஆல்மோஸ்ட் அது எல்லாமே இருக்குங்க. நம்மள எல்லாமே இருக்கு. ஒரே இது மட்டும் என்ன அப்படின்னா ஹெட்லைட் கவர் மட்டும் இல்லை. ஸோ அடுத்து நம்ம அப்கிரேட் பண்ணும்போது அதை போட்டுக்க வேண்டியதான். எனக்கு என்ன அப்படின்னா இது போடுறதுல ஒரு சின்ன ஒரு தயக்கம் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்களேன், ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாகும். இந்த ஹனிகோம் மாதிரி வருது பார்த்தீங்களா அந்த கிரில்லு, அந்த ஸ்ட்ரிப் வந்து அஃப்கோர்ஸ் ஹெட்லைட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணோம். அந்த காரணத்துக்காக இது வரைக்கும் நான் போடாமல் வச்சிருக்கேன். பட் அண்ணனுக்கு போட்டதுக்கப்புறம் வண்டி பார்க்குறது சூப்பராக இருக்கு. நம்மளும் ட்ரை பண்ணுவோம். கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு கிராஷ் கார்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஆனால் ஒரே ஒரு இந்த நட்டு மட்டும் பதிவு வச்சுக்கோங்களேன், இந்த சைலன்சரை ரிமூவ் பண்ணால் தான் போடுற மாதிரி இருக்கு. என்னோட ப்ராஸ்பெக்டிவ்ல ரிமூவ் பண்ணி தான் போட முடியும். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மெக்கானிக்காக இருந்தால் அதை வேற மாதிரி போட்டுருவாங்க. ஸோ வண்டி புது வண்டியாக இருக்கு, சைலன்சரை ஸ்க்ராச் பண்ணுறதுலையோ இல்லை டென்ட் பண்ணுறதுலையோ எனக்கு பிளான் இல்லை. அதனால் நியர்பை மெக்கானிக் ஷாப்பில் போயிட்டு இதை மட்டும் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நானும் வந்து முடிவு பண்ணியிருக்கிறேன். அங்கே போய் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் பண்ணணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெக்கானிக் ஷாப் போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஃப்ரெண்டு சரவணர் இல்லை, லஞ்சு போயிட்டாரு. 3:30 மணிக்கு தான் வரனாரு. சரி ஓகே, 3:30 மணினா அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, ஹோட்டல் வரைக்கும் போகணும், நாளைக்கு காலைல வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆக மொத்தம் ஒரு சாட்டிஸ்ஃபைடான விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வெளியே போய் பண்ணியிருந்தா கம்மியாக தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் காஸ்ட்டாக இருக்காது. நம்மகிட்ட டூல்ஸ் இருக்குது, நானே பண்ணுறேன்னு சொல்லி பண்ணது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும், என்ன அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாச்சு. நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்தது. அவருக்குமே நல்லா, அவர் வந்து நம்மளே வேலை பார்க்குறங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த இது ஒன்று மட்டும் பண்ண முடியல, அந்த கிராஷ் கார்டு மட்டும் அசம்பிள் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட் ஒர்க்கு எங்களுக்கு மிச்சமாக இருக்கும். அந்த கிராஷ் கார்டில் வந்து அந்த ஒரே ஒரு நட்டு எங்களை வந்து இது பண்ணி விட்டுருச்சு. பட் எனிவே நாளைக்கு அதை பண்ணிக்கிறோம் அப்படின்னாச்சு. சரிங்க கைஸ், ஸோ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு பைக் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, எனக்கு பைக் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சில பேசிக்ஸ் விஷயத்த கற்றுக்கோங்க. லைக் பைக்கை நம்மளே வந்து சர்வீஸ் பண்ணுறது, ஐ மீன் வாட்டர் வாஷ் பண்ணுறது, நம்மளே செயின் லூப் அடிக்கிறது, செயினை க்ளீன் பண்ணுறது, வண்டிக்கு தேவையான சின்ன சின்ன ஸ்பேர், அதாவது எக்ஸ்டர்னல் பாடி உள்ள இன்டர்னலாக நம்ம வந்து பண்ண முடியாது, அதுக்கு சில பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதெல்லாம் கற்றுக்கலாம். பட் எக்ஸ்டர்னலில் உடையக்கூடிய சில பொருட்கள்லாம் வந்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணுறது, லைக் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா, இந்த மாதிரியான அக்சசரிஸ் எல்லாம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம வண்டி அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால தான் என் வண்டி என்றைக்குமே வந்து எந்த இடத்துல என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வரும், இந்த கம்ப்ளைண்ட்னால எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும் அப்படிங்கிறத நான் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடுவேன். ஆனால் நம்ம வண்டி வந்து கைக்குள்ள மாதிரி கைக்குள்ளேயே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு லாங் ரைடில் ஒரு ரைடருக்கு ரொம்ப முக்கியமானது. எல்லாத்துக்கும் நம்ம வந்து மெக்கானிக் ஷாப் போகாமல் சில விஷயங்களை பண்ணுறதுனால நமக்கும் அந்த வெஹிக்கிளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் அட்டாச்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது உண்மையில இருக்கும். வார்த்தையில சொல்லாமல் அதை நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எடுத்து பண்ணும்போது தான் அந்த ரியல் பாண்டிங் வந்து இங்கே ஃபீல் பண்ண முடியும். இந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆல்வேஸ் யூர் ஹெல்மெட், ரைட் சேஃப், ஆல்வேஸ் யூர் சீட் பெல்ட் அண்ட் டிரைவ் சேஃப். திஸ் இஸ் ஜெய் ஃப்ரம் 3G Auto Expert. பபாய். அண்ட் ஒன் மோர் விஷயம், நாங்கள் வந்து ஃபேமிலியோட நாளைக்கு வந்து இங்கே நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகிறோம். ஸோ அந்த வீடியோ அதுக்கு அடுத்த எபிசோட நான் போகிறேன். ஸ்டே டியூன். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.